இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். முறுக்கு, சீடை, சுய்யம், அப்புறம் உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன். எல்லாம் உனக்கு தான். எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை, எல்லாமே எனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கீங்க. ஆமா மீனா, நீ எடுத்துக்கோ. ஐய, எனக்கு வேணாம். ஏங்க, இதெல்லாம் எந்த எண்ணெயில செஞ்சது? நல்லெண்ணெயா இல்ல பாம் ஆயிலா? அம்மா, அத்தை, நல்லெண்ணெய் விக்கிற விலைக்கு அதெல்லாம் இவங்களால முடியுமா? விலை கம்மியா கிடைக்கிற பாம் ஆயில தான் பண்ணிருப்பாங்க. இல்லம்மா, நல்ல எண்ணெய் தான். அம்மா, அதாவது வீட்ல செஞ்சது இங்க யாருக்கும் பிடிக்காது. கடையில தினம் தினம் யூஸ் பண்ற எண்ணெயிலேயே கலர் பவுடர் போட்டு ஏமாத்தி காஸ்ட்லியா விற்பாங்கல்ல, அதுதான் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம தீபா அப்படி இல்லம்மா. நம்ம வீட்ல என்ன செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்கும். ஆமா அத்தை. ஆமா அண்ணி, நேற்று நான் பார்த்தேன், நீங்கள் ஏதோ ஃபோனில் ஆர்டர் பண்ணி அது ஏதோ கண்ட எண்ணெயில் ஏதோ முக்கி எடுப்பேன் போது அது என்னது, இந்த சிப்ஸு, அந்த அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸு கண்ட இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கல்ல? ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லை ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகாது? அப்படியா? ஆ, ஏங்கா, அதுல என்னென்ன போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அத எந்த எண்ணெயில சமைச்சிருப்பாங்க அதாவது தெரியுமா? ஆனா அது ஹெல்தி, இது அன்ஹெல்தி. செம்ம லாஜிக் அக்கா. இத பாருங்க, ஆரோக்கியத்தை பணம் கொடுத்தா வராது, அதுக்காக மெனக்கெடணும். அக்கறையா ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யணும். அம்மா, குலாப் ஜாமுன் சூப்பரா தான் செய்வாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு அதை கொண்டு வந்திருக்கேன். டேய், உனக்கும் எனக்கும் தான் பேச்சு இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு வெளியே வந்து பேசுற? என்னது இது? நான் பேச மாட்டேன், கா விட்டேன் டூ விட்டேன். ஏமா நீ கோச்சிட்டு நான் கூட பேசாம இருப்பேனா? என்னது? பாருங்க, கம்முன்னு இருக்க சொல்லுங்க அவனை. அம்மா, அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா. ஒரே கட்சிக்குள்ள இருந்துட்டு, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டா அது நல்லா இருக்குமா? அம்மாக்கும் பிள்ளைக்குள்ள என்ன கோபம்? டேய், நாங்க சொல்ற எதையும் கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன்டா உங்ககிட்ட பேசணும்?